கேரள சட்டசபை தேர்தலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக களம் இறங்கியுள்ளது. குறிப்பாக ராகுல் காந்தி இந்த தேர்தலை நேரடியாக கண்காணித்து வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் பின்னணியில் டெல்லியில் நடந்த லேட் நைட் ஆலோசனை கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுவாக காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெறும் கூட்டங்கள் இரவு 10:30 மணிக்குள் முடிந்துவிடும். ஆனால் இந்த வாரம் அதற்கு விதிவிலக்காக மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் நடைபெற்ற கூட்டம் அதிகாலை 2:30 மணி வரை நீடித்தது. இது கேரள தேர்தலுக்கு காங்கிரஸ் தரும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த அவசர கூட்டம் கேரள சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வை மையமாக கொண்டு நடைபெற்றது. ஏற்கனவே 55 தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இருந்த நிலையில் அந்த தேர்வில் சில குறைகள் உள்ளதாக ராகுல் காந்தி அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. மாநில தலைவர்களின் பரிந்துரைகளை மட்டுமல்லாமல் சாதி சமநிலை, வெற்றி வாய்ப்பு, முந்தைய தேர்தல் செயல்பாடு போன்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாகவே மத்திய தேர்தல் குழு வேட்பாளர்களை மறுபரிசீலனை செய்தது. இந்த நீண்ட ஆலோசனையின் முடிவாக தற்போதைய எம்எல்ஏக்களுக்கு சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு அளிக்க வேண்டாம் என்ற முக்கிய முடிவு எடுக்கப்படும். எம்எல்ஏக்கள் போட்டியிட்டால் இடைத்தேர்தல் ஏற்பட்டு தேவையற்ற அரசியல் குழப்பம் உருவாகும் என்பதே இதற்கான காரணமாக கூறப்படுகின்றது. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் KC வேணுகோபால் ஆதரவாளர்கள் அதிக அளவில் இடம்பெற்று இருந்ததாகவும், ரமேஷ் சென்ஜிதலா மற்றும் VD சதீஷன் அணிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அதே சமயம் சசிதரர் தனது ஆதரவாளர்களுக்காக தனியாக அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநில தலைவர்கள் பரிந்துரைகள் இருந்த போதிலும் தரைமட்ட ஆய்வுகள், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் கருத்துகள் போன்றவற்றின் அடிப்படையிலேயே இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலிலும் வெளியிடப்படவில்லை. இந்த முறை கேரளாவில் இடதுசாரி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு உள்ளதாக கணிக்கப்பட்ட நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் காங்கிரஸ் செயல்பட்டு வருகின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.